திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 441. அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். சத்ரபதி சிவாஜியின் ஆன்மீக குரு ராமதாசர். சிவாஜியின் மனதில் நற்பண்புகளும் லட்சியத்தை அடைய தேவையான உறுதியும் தழைக்க காரணமாக இருந்தவர். சிவாஜியின் வெற்றிக்கு பரிபூர்ண ஆசி வழங்கியவர். நுண்ணிய அரசியல் ஞானம் கொண்ட ராமதாசர் துறவி கோலம் பூண்டு வீடுகள் தோறும் பிச்சை வாங்கி அதனை உண்டு வாழ்வது வழக்கம். சிவாஜி தனது குருவின் திருவருளால் பல போர்களில் வெற்றி கண்டு பல ராஜ்யங்களை கைப்பற்றினார். ஒரு சமயம் குரு ராமதாசர் தனது சீடர்களுடன் தெருக்களில் பிச்சை பெற்ற வண்ணம் சிவாஜியின் அரண்மனை வாசலுக்கு வந்தார். குருவின் வருகையை அறிந்த சிவாஜி அவரை வரவேற்க ஓடி வந்தார். ஆனால் பாதியிலேயே அவர் மனம் அவரை தடுத்து நிறுத்தியது. எதை கொடுத்தாலும் குருவிற்கு இணையாகாதே என்று எண்ணிய சிவாஜி ஒரு மந்திரியை அழைத்து தான் சொல்வதை அப்படியே எழுதச் சொன்னார். பின்னர் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வாசலில் நின்ற குருவிடம் சென்று அவர் கால்களில் விழுந்து வணங்கி தான் கொண்டு வந்திருந்த கடிதத்தை குருவின் பிச்சை பாத்திரத்தில் வைத்தார். குரு அதை எடுத்து படித்தார். அக்கடிதத்தில், சீடனாகிய நான் இதுவரை கைப்பற்றிய அத்தனை சமஸ்தானங்களையும் குருவின் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் என்று இருந்தது. தனது மொத்த சாம்ராஜ்யத்தையும் குருவுக்கு எழுதி கொடுத்த சிவாஜியை பார்த்து, சாம்ராஜ்யங்களை பாதுகாப்பது உன் போன்ற வீரர்களின் கடமை. சாம்ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு என் போன்ற துறவி என்ன செய்ய முடியும்? நாட்டு மக்களை நலமாக வாழ வழி செய்யும் சக்தி உன் கரங்களுக்கு மட்டுமே உண்டு என்று கூறி அந்த கடிதத்தை சிவாஜியிடமே திருப்பிக் கொடுத்தார். குருவை பெருமைப்படுத்த ஏதாவது செய்தாக வேண்டுமே என்று எண்ணிய சிவாஜி குருவின் பிச்சை பாத்திரத்தை கையில் வாங்கி அதை தன் இரு கைகளிலும் ஏந்தியபடி நகர வீதிகளில் பிச்சை எடுத்து அதை குருவின் கைகளில் கொடுத்தார். குருவிற்கு பதிலாக தான் பிச்சை எடுத்ததை தன் வாழ்வில் பெரிய கௌரவமாகவும் பாக்கியமாகவும் கருதினார். மராட்டிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய வீர சிவாஜி வீரத்திற்கும் வலிமைக்கும் மட்டுமல்ல, குரு பக்திக்கும் சிறந்த இலக்கணமாக திகழ்ந்தார். அறத்தின் இயல்பை அறிந்த மூத்த அறிஞர்களின் உறவை பெறுகின்ற வகையறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறிவுடையோரின் நட்பு பெருமை, அறனும் அறிவுடைமையும் சேர்ந்தோரின் நட்பு பேராண்மை.